ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயுமே ராகு கேது எந்தெந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்காங்க, அதனால் ஏற்படுகிற பொது பலன் என்னன்றது நம்ம முதல்ல பார்த்தாகணும். அந்த பொது பலனை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 12 ராசிக்குள்ள நற்பலன் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய குருநாதர் நான் வணக்கம். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மா மகாகாளி வணக்கம். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என்னோட உபாசன மகா வாராகி வணக்கம். ஓம் அகிசத் வஜாய வித்மகே சண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத். பொது பலன் பார்க்கும்பொழுது ராகு பகவான் இது நாள் வரைக்கும் மீனராசியில் இருந்தார். இப்பொழுது வருகிற 18/5/2025 அன்று தான் திருக்கணித பிரகாரம் ராகுகேது பயிற்சி ஆகுது. அப்போது ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போன்று இது நாள் வரைக்கும் கன்னிராசியில் இருந்து வந்த கேது பகவான் சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பொது பலன் பார்க்கும்போது ராகு வந்து கும்பராசி என்று சொல்லக்கூடிய சனியின் வீட்டிலே, அது பகை வீடு தான். சனி வந்து தந்தை வழி உறவாக சொல்லப்படுகிறது. அந்த பகை வீட்டில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்றால், மறைமுக தொடர்புகள் எல்லோருக்கும் ஏற்படும், ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே. மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படும். எதிர்கள் தொல்லை சொல்கிறோம் இல்லையா, அதுவும் ஏற்படும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் மூலம் இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு, இருந்தாலும் போர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் ராகுபவன் வந்து சனியோட வீட்டில் அமர்ந்தாலே அது கண்டிப்பாக செய்யும். இது இல்லாமல் தொடர்புகள் துண்டிக்கப்படும். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தொடர்பு துண்டிக்கப்படும். பொருளாதார தடை ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் பாதிக்கப்படும். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது. ஏன்னா ராகு வந்து போக்குவரத்து கிரகம்னு சொல்லப்படுறாங்க. இது இல்லாமல் ராகு வந்து பிரம்மாண்டம்ன்று சொல்கிறாங்க. அப்போது ஏழ்மை நிலையில் உள்ளவங்களுக்கு பெரிய பணக்காரங்களும் சொல்லுவாங்க இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் தான் இப்போ பெரிய ஆளாயிட்டான். அப்படிலாம் நடக்கக்கூடிய விஷயமாக இப்போ நடக்க போகுது. நல்லது நடக்க போகுது, கெட்டது நடக்க போகுது. இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய ஆபத்து விபத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு தான் எச்சரிக்கை பதிவாக சொல்லியிருக்கேன். அப்போது ஆண்கள் பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் அவர் ஒரு வேலையால் பார்க்க வேண்டும். தகாத உறவில் ஈடுபட வாய்ப்பு வந்தால் அதை விட்டு விலகி செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவமானப்பட நேரிடும், சிறை செல்ல நேரிடும், உயிர் இழப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறது. இது இல்லாமல் ராகு பகவான் அந்த சனியோட வீட்டில் அமர்ந்திருப்பதனால் நீரில் தோன்றி காற்றில் பரவும் தொற்று, இப்போ கொரோனா வந்து போகுது இல்லையா, அது மாதிரி ஒரு தொற்று கிருமியால் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதற்கு மருந்து கண்டுபிடித்து பெரிய ஆபத்தும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, அது சரி செய்யப்படும். அதே போன்று கேது பகவான் சிம்மராசிக்கு அமர்ந்திருக்கிறால் உலகத் தலைவர்கள், ஆன்மீக மதபோதர்கள் தலைவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும், ஆபத்து விபத்து ஏற்படும். அதே போன்று அரசியல் தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும். ஆன்மீக தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும். ஆன்மீக தலைவர்கள் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து போலியாக உருவாக்கப்படுவார்கள். அவர்களும் சென்று மக்கள் ஏமாந்து விடுவார்கள். அது போன்று தான் விஷயம் நடக்க போகிறது. அப்போ கோர்ட்டு கேஸ்லாம் போகக்கூடிய அழைக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். நன்று யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டும். இந்த காலகட்டத்திலே இந்த கேது பகவான் கெடுப்பார். அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது இறை சிந்தனையை வளர்த்துக்கணும். அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரணும். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கணும். இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். அந்த பரிகார மூலமாக நீங்கள் இறை வழிபாடு செஞ்சுக்கலாம். தான தர்மம் சொல்ல போகிறேன், அந்த தான தர்மம் செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி ஏற்பட கெடுபலங்கு குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்படும். நற்பலன் பார்க்கும் பொழுது இவர்கள் இருவருமே இந்த ராசியில் அமர்ந்திருக்கும் பொழுது பகை வீடாக சொல்லப்படுகிறது. எனினும் இவர்கள் இருவருக்குமே 3 பார்வைகள் உண்டு. ராகு பகவானுக்கு உண்டு, கேது பகவானுக்கு உண்டு. 3, 7, 11 இந்த 3 பார்வைகள் உண்டு. அந்த பார்வைகள் பலன் சற்றே வித்தியாசப்படும். ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ப நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது. இப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்க்கலாம். இது பொது பலன்கள் சொல்லப்படுகிறது. இது கோச்சார பலன்கள் என்று தான் சொல்லப்படுகிறது. கோச்சார பலன்கள் என்று சொல்லும் பொழுது இது பொதுவாகத்தான் சொல்லப்படுகிறது. யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்காது. அவர்கள் சுய ஜாதகப்படி பார்த்து கொள்வது மேலும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. அவருடைய சுய ஜாதகப்படி ராகு கேது எங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு இப்போது நடந்து கொடுக்கிற தசாபுக்தி என்னவாக இருக்கிறது, அதில் வைத்து கூட பலன்கள் மாறுபடும். எனவே நீங்கள் இதை முழுவதும் நம்பிவிடாமல் நான் சொல்லுவதை கேட்டு இறைப்பறியாமல் தானம் செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் சுய ஜாதகத்தையும் பக்கத்தில் அருகாமையில் உள்ள உங்கள் ஜோதிடத்திலே பார்த்து கொள்ள வேண்டும்.
அடியேனும் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கும் அந்த தொலைபேசியை நீங்கள் தொடர்பு கொண்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறாக இந்த ராகுகேது பேச்சு பலன்களை நீங்கள் பார்த்து தெரிந்து தெளிவான முடிவெடுத்து அடியேன் சொல்லக்கூடிய பரிகாரங்களும் தான தர்மம் செய்து வந்தீர்களானால் நீங்கள் இந்த ராகுகேது பேச்சிலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழப்போகிறீர்கள் என்று சொல்லி இப்போது 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ராகுகேது பயிற்சி பலன் தான் சொல்லுவேன். 12 ராசிகள் உண்டான ராகுகேது பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது துளாராசிக்காரன் சொல்ல போகிறேன். துளாராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவானும் 11ஆம் இடத்துல கேது பகவானும் வந்து அமர்ந்திருக்காங்க. இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அதுதான் இப்போது கவனமாக பார்க்க போகிறோம். அப்போது துளாராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா, ராகு பகவான் 5ல் வந்திருக்கும் போது பிரபலமானவர்களுடைய நட்பு திடீர் வாய்ப்பு ஏற்படும். அதை பயன்படுத்திக்கணும். வெளிவட்டார பழக்கங்கள்லாம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் பூர்வ புண்ணியம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? முன்னோர்களுக்கு சரிவர திதி கொடுக்காமல் இருந்தால் கொடுத்துட்டு வரணும். புண்ணிய ஸ்தல யாத்திரைகள் போயிட்டு வரலாம். அமாவாசையில் படையல் போடலாம். காகத்துக்கு அன்னிடம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அப்போ முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைச்சிடும். அது கிடைக்கிறது தடை உண்டாகக்கூடிய நேரம் தான் இப்போ வந்திருக்கு. அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும். மனசில் நினைச்ச இந்த எண்ணங்கள் எல்லாமே நல்ல எண்ணங்களாக இருந்தால் கண்டிப்பாக பலிதமாகும். பயணங்கள் நிறைய போயிட்டு வர மாதிரி இருக்கும். குழந்தைங்களுடைய கல்வி, அவங்களுடைய வளர்ச்சிகள் எல்லாமே அபரிதமாக இருக்கும். புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு நீண்ட நாள் தடையாக இருந்த புத்திரபாக்கியம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு புத்திரபாக்கியம் இழந்திருப்பாங்க. அவங்களுக்கும் மீண்டும் இப்போது அந்த புத்திரபாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இதெல்லாமே இந்த ராகுகேது பேச்சில் நடக்க போகுது. அடுத்த கேது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். பொதுவாக 11ஆம் இடத்துல சுபகிரகமாக இருந்தாலும் சரி, அசுபகிரகமாக இருந்தாலும் சரி, நன்மை தான் செய்யும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஆன்மீக தொடர்புலாம் ஏற்படும். பெரியவருடைய நேசம் கிடைக்கும், நட்பு கிடைக்கும். நிறைய கோயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு வருவீங்க. கும்பாபிஷேகம் ஆகிற கோயிலுக்கு, திருவிழா நடக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் உங்களுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அதை. அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். மூத்த சகோதரி மூலிமா நல்லது ஒரு வாய்ப்பு சேரப்போகுது. உங்களுக்கு அவங்க மூலிமா உதவி கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே அவங்க பண்ணியிருப்பீங்க, அது இப்போ அவங்க திருப்பி பண்ணுவாங்க. இதெல்லாமே நடக்க போகுது. எண்ணம் செயல் ரெண்டுமே ஒரே குறிக்கோளோட இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இப்போ அமைஞ்சிருக்கு. நீங்கள் அப்படி தான் நடந்துக்கணும். அப்போ தான் நல்ல விஷயம் நடக்கும். அது இல்லாமல் தொழில், வியாபாரம் இது சம்மந்தப்பட்ட வகையில் லாபங்களை பார்க்கணும்னா நேர்மையான முறையில் நீங்கள் நடந்துக்கணும். அநியாய முறையிலையோ இல்லை நீங்கள் பங்குதாரர்களோடு சேர்ந்து பண்ணும்போது அவங்க சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு குறுக்கு வழியிலையோ அல்லது மக்களை ஏமாற்றும் வகையிலையோ செய்தீர்களானால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். தொழில் வியாபாரம் முடக்கம் ஏற்படும், பெயர் கெடும், இதெல்லாமே நடக்கும். எனக்கு எது கெடுக்கக்கூடியவர் தான். நேர்மையாக, நன்மையாக, நல்லதாக, உண்மையாக செஞ்சாக ஒன்றும் செய்ய மாட்டார். நீங்கள் குறுக்கு வழியில் போனாலோ அதிக ஆசைப்பட்டு
ஒரு விஷயத்தில் இறங்கினாலோ உங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்துருவார். அப்போ நேர்மையான முறையில் தொழில் வியாபாரம் பண்ணிட்டு வரணும். உத்தியோகத்தில் இருக்கிறதும் உண்மையாக இருக்கணும். நீங்கள் எந்த நிறுவனத்துக்கோ, அரசாங்கத்தினா அரசாங்கத்தாக்கார் உண்மையாக இருக்கணும், தனியார் நிறுவனம் வந்து தனியார் நிறுவனத்துக்கு அந்த உரிமையாளருக்கு உண்மையாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த உத்தியோகத்தில் நல்லா செயல்படுத்த முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், சலுகை எல்லாமே கிடைக்கும். இல்லை என்றால் உத்தியோக இழப்பு ஏற்படும், உத்தியோக மாற்றம் ஏற்படும், இது மாதிரிலாம் நடக்கும். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிகள் பார்க்கும் பொழுது ராகு பகவானுக்கு சனிக்கிழமையிலே வரக்கூடிய ராகு காலத்திலே பிரீத்தி பண்ணணும், பரிகாரம் பண்ணிவிட்டு வரணும். துர்க்கை வழிபாடு பண்ணிக்கணும் ராகு காலத்தில். அதே மாதிரி கேதுவுக்கு செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு பண்ணிட்டு வரணும். கேதுக்கு அதிதேவதையான விநாயகர் மற்றும் காளியம்மனுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு வரணும். விநாயகருக்கு அருகம்புல் மாலை வச்சு வழிபடலாம், நெய் விளக்கு ஏற்றி விடலாம், தேங்காய் மாலை போடலாம், தேங்காய் உடைத்து விளக்கேற்று வரலாம், இது மாதிரிலாம் செய்யலாம். அதே மாதிரி காளியம்மனுக்கும் செவ்வாய்க்கிழமையிலே எலுமிச்சம்பழ விலை மாலை அணிவிக்கலாம். 11, 21, 27, 54, 108 இப்படி அணிவிச்சு வரலாம். விளக்கேற்றி வழிபடலாம். அர்ச்சனை, அபிஷேக, ஆராதனைகள்லாம் செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம்னு பார்க்கும்பொழுது துளாராசிக்காரங்களுக்கு உடம்பு படுத்தபடியே இருக்கிறவங்களுக்கு, எழுந்து நடமாட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யலாம், தான தர்மம் பண்ணலாம், மருத்துவ உதவி கொடுக்கலாம், உணவு வாங்கி கொடுக்கலாம், உடை வாங்கி கொடுக்கலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் மூத்த வயதுடைய பெண்களுக்கு, ஏழ்மையான நிலைமையில் உள்ள முதியோர்கள் இல்லம் சென்று அவங்களுக்கு தேவை அறிந்து உதவி ஒத்தாசை பண்ணிட்டு வரலாம். இதுக்கு மேலும் பரிகாரம் பண்ணணும்னா சட்டத்துறையில் உள்ளவங்களுக்கு, இப்போ ஏழ்மை நிலையில் இருப்பாங்க, கேஸ் போட்டிருப்பாங்க, அவங்களால நடத்த முடியாது, இலவச சட்ட உதவி மையத்தை நாடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு நீங்கள் அதை காமிச்சு கொடுக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு அதை ஆலோசனை கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் இருந்தால் அவங்ககிட்ட கொண்டு போய் விட்டு அவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். எந்த வகையிலுமாவது உதவி பண்ணலாம். அதுதான் தான தர்மம்னு சொல்லப்படுது. இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேதுவுடைய பயிற்சியோடைய கெடுபலங்கு குறைச்சிடும். பெரும்பாலும் 11ஆம் இடத்துல கேது இருக்க நல்ல இதாக செய்வார், நன்மையான பலன் தான் கொடுப்பார். 5ஆம் இடத்தில் உள்ள ராகு தான் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார், எடுப்பார். எண்ணங்களை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். பெரும்பாலும் துளாராசிக்காரங்க எல்லா விதத்துலையுமே ஒரு ஏனென்று கேள்வி கேட்கக்கூடியவங்க, எதுவுமே ஆராய்ந்து பார்க்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்கள் அதே மாதிரி தான் போய் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருக்கணும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பார்க்கணும். தகாத உறவு, தகாத நட்பை கண்டிப்பாக விளக்க வேண்டும். துளாராசிக்காரங்க கண்டிப்பாக விளக்கணும். ஏன்னா 5ல் ராகு இருக்கார். நல்ல எண்ணத்தை கொடுக்க மாட்டார், கெட்ட தீய எண்ணங்கள் கொடுப்பார், தீய பழக்கம் கொடுப்பார். அவங்களோட போயிட்டு போகக்கூடாத இடத்துக்கு போவீங்க, சேரக்கூடாத இடத்துல சேருவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் நடக்க போகுது. அப்போ உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும், அதுலேருந்து வெளியே வந்துடணும். எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிடணும். அப்போ நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடலாம். இது மாதிரிலாம் தான் நடக்க போகுது. அப்போ இந்த 5ல் ராகு 11 கேது இருக்கனால நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கெடுப்பலன் குறைஞ்சிரும். இது எல்லாமே விட துளாராசியில் பிறந்த நீங்கள் புற்று உள்ள கோயிலுக்கு செல்ல வேண்டும். புற்று உள்ள கோயிலுக்கு சென்று செவ்வாய், வெள்ளி, அமாவாசை செல்லலாம், பௌர்ணமி போகலாம், ஞாயிற்றுக்கிழமையில் போகலாம். இந்த மாதிரி நாளெலாம் போய்ட்டு வழிபட்டு வரலாம். அங்கே வணங்கி வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் நீங்கள் அந்த பாம்பு புற்றுக்கு பால் வார்ப்பது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. பால் வார்க்கிற இடமா இருந்தாக்கா பால் வார்த்துட்டு வரலாம். அப்படி இல்லை என்றால் நாகாத்தம்மன்
கோயில் செல்லலாம். புற்று உள்ள கோயிலில் நான் கண்டிப்பாக அம்மன் இருப்பாங்க. அந்த அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யலாம். அபிஷேகாரம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். இல்லை பாலாபிஷேகம் நடக்குன்னா அங்கே உங்களுக்கு கையில் பால் வாங்கி கொடுக்கலாம். எப்படியாவது உங்களுடைய உபயம் அங்கே போயிடணும். உங்களுடைய உதவி உங்கள் கையால் கொடுக்கறது செய்கிறது அங்கே போயிடணும். அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும். இந்த துளாராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு சந்தேக குணமாக எழுந்துகிட்டே இருக்கணும். என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ அப்படிலாம் ஒரு கேள்விகள் மனசுக்குள்ளே எழும்பின்னு தான் இருக்கும். அது எல்லாமே இந்த ராகுகேது பேச்சில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு மற்ற கிரகங்களும் நல்லா தான் இருக்குது. சனி பகவானும் 6ஆம் இடத்துல போய் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கார். குரு பகவானும் 9ஆம் இடத்துல போயிட்டார். எல்லாமே நல்ல பொசிஷனில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இது நாள் வரைக்கும் நல்லதே நடக்கலையே, எதுவுமே பண்ணலையே, எதுவுமே செய்யலையே அப்படின்ற இந்த துளாராசிக்காரங்களுக்கு இனிமே தான் எல்லாமே நடக்க போகுது, எல்லாமே வரப்போகுது. தேடி வரக்கூடிய விஷயமா இருக்க போகுது எல்லாமே. அதனால் இது நீங்கள் கவனமாக இருந்து நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானம் மூலம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக இறை சிந்தனை மேலோங்கி புண்ணியங்கள் பெருகி பாவங்கள் குறைந்து உங்களுடைய வாழ்க்கை வசதி வாய்ப்போட வளமாக இருக்க போகுது. அதனால் இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக தான் இருக்க போகுது. ராகுகேது ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க, பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க, அடிக்கடி இறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் கூட அடிக்கடி கோயில் போக மாட்டீங்க. அப்படிப்பட்ட இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும், இறை வழிபாடு பண்ணணும், குலதெய்வம் இஷ்டதெய்வ வழிபாடு எல்லாமே செஞ்சுட்டு வரணும். இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகுகேது பேச்சோடைய ஏற்படக்கூடிய கெடுபலன் குறைஞ்சு நற்பலன் தான் ஏற்படும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான ராகுகேது பேச்சு பலன் தான் சொல்லிட்டு அந்த வகையில் இப்போது விருச்சிக ராசிக்காரங்க சொல்ல போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பயிற்சி ஆகியிருக்கார். அதே மாதிரி 10ஆம் இடத்துல கேது பயிற்சி ஆகியிருக்கார். இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது, சாதக பாதகம் என்ன, எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும், அதை பற்றி இப்போ விளக்கமாக சொல்ல போகிறேன். இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்க இனிமேல் நல்லா தான் இருக்க போகிறாங்க. விழுந்து கிடந்தவங்க எழுந்து நிற்க போகிறாங்க. அத்தாசம் சனி விலகிடுச்சு, உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க போகுது. குரு அஷ்டம குரு வந்தாலும் பெரிய பாதிப்பு கொடுக்க போகிறதில்ல. அவருடைய பார்வை பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். ராகு பகவான் 4ஆம் இடத்துல வந்திருக்கிறனால விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. விபரீதமான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. இதனால் வரைக்கும் வீடு கட்ட முடியாமல் இருக்குங்க, கட்டின வீடு பாதியில் நின்றுந்தவங்க, அதுக்குண்டான முயற்சி எடுக்காமல் இருக்கவங்க எல்லாமே இன்றைக்கி இந்த ராகுகேது பயிற்சியில் அமையும். கண்டிப்பாக வீடு அமையும். இடம் வாங்கி போடுவீங்க, இடம் விற்கிறது தான் விற்றுடலாம், எல்லாமே நடக்கும். வண்டி வாகனம் வாங்குவீங்க, பழைய வாகனத்தை விட்டு புது வாகனம் வாங்குவீங்க. எது எப்படி இருந்தாலும் பயணங்கள் போகும்போது கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். கல்வி வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட தாமதமாகி ஒரு பிரேக்கப் சொல்லுவாங்க, தடையாகி அப்புறமா சரியாகிடும். அது மாதிரி நல்லபடி. ஆரோக்கியமும் கொஞ்சம் கெட்டு அதுக்கப்புறம் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. உடனே அதை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. உடம்பு சரியாக இருக்கிறது அது என்னென்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. எப்பயுமே அந்த கவனம் தான் வேணும். நிறைய பேருக்கு நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிறதுக்குன்ற எண்ணமே இல்லாமல் தான் இருக்கும். வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஒரு நோய் நொடி வந்து கடைசி ஸ்டேஜில் தான் பார்ப்பாங்க. அது தவறு. அப்பப்போ நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும். உடம்பு நல்லா தான் எதுவுமே செய்ய முடியும். அப்போ அந்த வகையில் இப்போ உள்ள நீங்கள் நேரத்தில் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. சுற்றி இருக்கிறவங்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கணும். அது இல்லாமல் கேது பகவான் 10ல் வந்து அமர்ந்திருக்கார். அப்போது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம என்ன தொழில் பண்ணுறோம், எங்கே வாங்குகிறோம், என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், அது எப்படி போகுது மக்கள்கிட்ட, அதெல்லாம் கவனமாக பார்க்கணும். சம்பாதிக்கவனுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது.
மக்கள் நலனையும் பார்க்கணும். அப்படி உள்ள காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு. அதில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு கெட்ட பேர் ஆகிடும், தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும், இது மாதிரி நடக்கும். ஆனால் கவனமாக இருந்தால் கண்டிப்பாக லாபத்தை பார்ப்பீங்க, ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பீங்க, எல்லாமே நடக்கும். அதே தான் உத்தியோகத்தில் இருக்கணும். உத்தியோகத்துலேயும் கவனமாக நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருக்கணும். அடுத்த பேச்சை கேட்கக்கூடாது, கூட வேலை ஏதாவது சொன்னாலும் அதை பற்றி கண்டுக்கக்கூடாது. வேலையிலே எப்பவுமே கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வேலையை தக்க வச்சுக்கலாம். இல்லைனா அதில் உள்ள பிரச்சனைகள் வரும், திடீர்னு இடமாற்றம் ஏற்படும், வேலையை இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும். இதெல்லாமே நடக்கும். அது நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிக்காரன்னு பார்க்கும்பொழுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிதேவதை செவ்வாய் பகவான். முருகர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. மலை மேல் உள்ள முருகர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கே போய் வணங்கிட்டு வரலாம். ராகு கேதுக்கு பிரீத்தியான பரிகார ஸ்தலங்கள் போயிட்டு வரலாம். ராகு கையில் சனிக்கிழமையில் ராகு காலத்தில் ராகு வழிபடலாம். செவ்வாய்க்கிழமையில் யமகண்ட வேலையை கேதியை வழிபடலாம். இப்படி பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு உண்டான பிரீத்தி செய்யலாம். தானியம் வச்சு விளக்கேற்றிட்டு வரலாம். துர்க்கை வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி காளியம்மன் வழிபடலாம், விநாயகர் பெருமானை வழிபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போ ராகுகேதுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. ராகுகேது பிரசித்த பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். போக முடியாதவங்க அருகில் உள்ள நவகிரக கோயில் உள்ள நவகிரகத்துக்கு போயிட்டு ராகுக்கு சனிக்கிழமையிலும் கேதுக்கு செவ்வாய்க்கிழமையிலையும் பரிகாரம் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரிலாம் செய்யலாம். அப்போ உங்களுக்கு அந்த பலன்கள், நல்ல பலன்கள் கொஞ்சம் நடக்கும், கெடு பலன்கள் குறைஞ்சிரும். எப்பயுமே நம்ம ஒருத்தருக்கு உதவி ஒத்தாசம் பண்ணும்போது அவரும் நம்மளுக்கு உதவி ஒத்தாசம் பண்ணுவார். அதே மாதிரி தான் நம்ம அந்த தெய்வத்தையோ அந்த கிரகத்தையோ நினைக்கும் பொழுது அவங்க நம்மளுக்கு விரும்பி உதவி பண்ணுவாங்க, நல்லது தான் செய்யணும்னு நினைப்பாங்க. நம்மளை ஞாபகம் வச்சுட்டுருக்காங்க, நம்மளை பண்ணுறாங்க, நம்மளுக்கு பிரீத்தி பண்ணுறாங்க அப்படின்ற போது அதுங்க கண்டிப்பாக அதனுடைய கடமை தான் செய்வாங்க. அதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக நீண்ட நாளாக படுத்த படிக்க இருந்திருப்பாங்க, மருத்துவ உதவி இல்லாமல் இருப்பாங்க, வசதி வாய்ப்புகள் குறைவாக இருப்பாங்க. அவங்களெலாம் தேடி சென்று உதவி பண்ணணும். பொதுவாக நீங்கள் அரசு மருத்துவமனை மாதிரிலாம் போனீங்கன்னா நிறைய பேர் உதவி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கொண்டாந்து சேர்த்துருப்பாங்க யாரோ, அதுக்கப்புறம் வந்து பார்க்க மாட்டாங்க, போக மாட்டாங்க. அவங்களுக்கு உதவி ஒத்தாசை கிடைக்காது. பொதுவான உதவிகள் கிடைக்கும், ஆனால் அவங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்காது. அப்போ நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் 2 மடங்காக கிடைக்கும், நல்ல பலனாக கிடைக்கும். அது நம்ம விபத்தில் அடிபட்டவங்களுக்கு, காயப்பட்டவங்களுக்கு அவங்க உதவி ஒத்தாசை பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். முருகர் வழிபாடு தொடர்ந்து அப்படியே இருக்கலாம். முருகருக்கு காவடி எடுத்து வழிபடலாம், பிரார்த்தனை வேண்டுதல் நிறைவேற்றலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி ஏற்றம் இறக்கமாக தான் இருக்க போகுது. எப்படி இருந்தாலுமே நன்மை தரக்கூடிய விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருந்து ஒரு பரிகாரம் கூட கவனமாக இருந்து செய்யணும். செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் அதில் கவனமாக இருந்து பண்ணாங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்படும். போட்டி பந்தயங்களில் கூட கலந்துக்கிட்டு அதே கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி பெறலாம். இதெல்லாமே இப்போ நடக்க போகுது உங்களுக்கு. அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தானம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த ராகுகேது பேச்சு பலன் கெடு பலன் குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்படும் சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான ராகுகேது பேச்சு பலன் தான் சொல்கிறேன். அந்த வகையில் இப்போது தனுசு ராசிக்காரன் சொல்லப்படுறேன். தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பயிற்சி ஆகிருக்கார். அதே மாதிரி 9ஆம் இடத்துல கேது பயிற்சி ஆகிருக்கார். 3ஆம் இடத்தில் வந்த ராகு அசட்டு தைரியம், அசட்டு துணிச்சல்,
திடீர்னு ஒரு தைரியமாக பண்ணுறது, செயல் பண்ணுறது, அவசரப்பட்டு செய்கிறது, ஆத்திரப்பட்டு செய்கிறது எல்லாமே கொண்டு பண்ணுவார். அதிலே கொஞ்சம் கவனம் இருக்கணும். அப்போ தான் நல்லது நடக்கும். நீங்கள் எதுவுமே ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு செஞ்சால் இதுமாதிரி நல்லபடியாக முடியாது. இளைய சகோதர உதவிகள் ஒத்தாசைகள் கிடைக்கும். அது கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் பயணங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். நீங்கள் வண்டியில் போனாலும் சரி, நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு போனாலும் சரி, வேறு யாரோடாவது நீங்கள் பயணம் ஏறி அவங்க கூட போனாலும் சரி, ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். தற்காத்து கொள்ள வேண்டும். இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். அப்படியே வெளியே போகிறதா கோயிலில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கோயிலில் போய் நின்று சாமி கும்பிட்டு போகலாம். குலதெய்வத்தை நினச்சி போகலாம், இஷ்டதெய்வ வழிபாடு நினச்சிட்டு போகலாம். இதெல்லாம் சிம்பிளான விஷயம் தான். இதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு பெருசாக வரப்போகிறது சிறுசாகி உங்களை காப்பாற்றப்படுவீர்கள். அது இல்லாமல் இந்த ராகுபகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு மாமனார் மாமியார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம், சிறு சிறு மனக்கசப்புகள் உண்டாகும், ஒரு பிரேக்கப் ஆகி அப்புறமா சரியாகும். இதனால் கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள் கவனமாக பேச வேணும், அளவோடு இருக்க வேண்டும். அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே கவனத்தோடையும் விழிப்புணர்வோடு செய்யணும். சிறு தவறு பண்ணாலுமே உங்கள் வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்தாலும் எந்த வகையிலும் இருந்தாலுமே உங்களுக்கு அதனால் பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அப்போ கவனமாக இருந்து பண்ணணும். அடுத்ததாக 9ஆம் இருக்கிற கேது வந்து உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு கொடுப்பார். ஆன்மீகத்தில் உள்ள தலைவர்களை பார்ப்பீங்க, ஆன்மீகத்தில் உள்ள குருமார்களை பார்ப்பீங்க, மகான்கள் தரிசனம் கிடைக்கும், நிறைய கோயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு வருவீங்க. அது மாதிரி அவங்களுடைய வழிகாட்டுப்படி நடக்கும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏற்கனவே வேண்டியிருந்தீங்கன்னா அந்த வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாமே இப்போ நிறைவேற்றிக்கலாம். அது மாதிரி செய்யலாம். உங்களுடைய தந்தை உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கவனமாக இருந்தால் அவங்கள உடனுக்குடன் கவனிக்கணும். தந்தை வழி ஒரு மூலியமாகவும் சில பிரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கவனமாக இருக்கணும். அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து வர்றது நல்லது. வெளியூர் பயணம் அமையும், ஆனால் கொஞ்சம் சில நேரத்தில் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி மீண்டும் அமையும். அந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு தடை வந்து நீங்கும். இது மாதிரி நடக்கக்கூடிய இடம் விசேஷமாக போன பலன் வரப்போகுது. பெரியவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்கள நீங்கள் எப்பவுமே நினச்சி மதிக்கணும், போற்றணும், வணங்கணும். பிரபலங்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். அதை நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஒரு விசேஷமான நிகழ்ச்சியில் போனீங்கன்னு வந்தீங்கன்னா அங்கே அவங்க அறிமுகம் கிடச்சுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நிறைய பேர் அப்படி தான் பயன்படுத்தாமல் போயிடுறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு நேரத்தில் உதவுவாங்க. அதை நீங்கள் நினச்சி அது மாதிரி இருந்துக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இருபரிகள் பார்க்கும்போது கண்டிப்பாக ராகுவுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். பரிகாரம் செய்தால் இந்த ஆத்திரப்படுறது, அவசரப்படுறது, நிதானமாக இருந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சனிக்கிழமையில் ராகு பகவானுக்கு வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை கேது பகவான் வழிபடலாம். அர்ச்சனை, அபிஷேகங்கள், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் செய்யலாம். இல்லைன்னா விளக்கேற்றிட்டு வரலாம். அது மட்டுமே போதுமானது. ராகு கேது பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். திருப்பாம்பரம், காளகஸ்தி, திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம் இப்படிலாம் போயிட்டு வரலாம். காஞ்சிபுரத்துலேயுமே ராகுகேது வழிபட்ட கோயில் இருக்குது. மகாகாளேஸ்வரர் கோயில், காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குது. அங்கேயும் போயிட்டு வரலாம். இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அதனுடைய கெடுபலன் குறைஞ்சிடும். நல்ல பலன் தான் ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள்னு பார்க்கும்பொழுது பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு தான் தான தர்மம் பண்ணணும். குருமார்கள் பண்ணலாம், நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் பண்ணலாம். இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது ஏழ்மை நிலையில் ஆசிரியர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். வயதில் பெரியவர்கள், மூத்தவர்கள், வெல்விஷர் சொல்லுவாங்க, நம்ம நல்லது செஞ்சு சொல்லுவாங்க. அவங்களால நம்ம நல்ல நிலைமைக்கு வந்திருப்போம், அவங்க இப்போ கஷ்டப்பட்டுருப்பாங்க,
அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம். படிப்புக்கேற்ற உதவி செய்யலாம். கல்விக்கேற்ற உதவி, உணவு வாங்கி கொடுக்கலாம், பிடித்தமான தின்பண்டங்கள் வாங்கி கொடுக்கலாம், உடை வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தனாலே இந்த ராகுகேது பலன் வந்து உங்களுக்கு கெடுபலன் குறைஞ்ச நற்பலன் தான் ஏற்படும். அடுத்ததாக குருவின் அம்சமாக இருக்கக்கூடிய தத்தாத்திரேயர் சொல்லுவாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேர் சேர்ந்தது தான் தத்தாத்திரேயர். அந்த தத்தாத்திரேயரை நீங்கள் வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் பௌர்ணமியில் வழிபடுறது, வியாழக்கிழமையில் வழிபடுறது, இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். வியாழக்கிழமையிலே உங்களுக்கு பிடித்தமான குருவை வணங்கி வழிபட்டு வருது நல்லது. பெரும்பாலும் மௌனம் இருப்பது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் நல்ல பலன் தான் நடக்கும். கெடுபலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு இடமாக தான் சொல்லப்படுது. கேது 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரிய மனுஷங்களுக்கு தொடர்பு, பிரபலமான தொடர்பு அப்படி கிடைக்கும்போது அவங்க ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். நம்மளை இல்லாத மூலம் சொல்லுவாங்க, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல, உத்தியோகம், தொழில் பண்ணுற இடத்துல, வியாபாரம் பண்ணுற இடத்துல ரொம்ப கவனமாக இருந்து பண்ணணும். அப்போ நல்லபடியாக நடக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கெட்ட பேர், அவமானப்படுதல் இதெல்லாம் நடக்கும். அதனால் இந்த ராகுகேது பயிற்சியால் ஏற்படக்கூடிய கெடுபலன் குறையத்துக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், தான தர்மங்கள் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்கன்னு சொல்லி, நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.